கவின் நல்லா படிக்கிற பையன். படிச்சு நல்ல வேலையில இருக்கிறான். 1,50,000 சம்பளம் வாங்குறான். ஆனா இந்த தற்குறி சுஜித் வந்து என்ன படிச்சிருக்கான்? படிச்சு முடிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம பசங்களோட ஊர் சுத்திட்டு அலைஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்ன தெரியும் அந்த பையனை பத்தி உங்களுக்குலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஒரு நேஷனல் லெவல் அத்லெட். அது உங்களுக்கு தெரியுமா? அவன் வீட்ல ஸ்போர்ட்ஸ்ல அவன் வான் பண்ண எவ்வளவோ மெடல்ஸ், எவ்வளவோ கப்ஸ் இருக்கு. அதெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கும் தான் போலீஸ் ஆகணுங்கிற மாதிரி ஒரு கனவு இருந்துச்சு. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு லைஃபே போச்சே. அவன் பண்ணது தவறுதான். அதை நியாயப்படுத்த நான் விரும்பல. ஆனா இங்க விக்டிம் கவின் மட்டும் கிடையாது, சுஜித்துங்கிற பையனும் தான். நியூஸ்னா ஒரு செய்தியை தூரமா இருக்கவங்களுக்கு கூட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மீடியமா தான் இருக்கணுமோ தவிர, இந்த நியூஸை நம்ம தான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணோங்கிற பெருமைக்கும் இல்ல டிஆர்பிக்கும் வியூஸுக்காகவும் பண்ணக்கூடாது. ஒரு கதையோட உண்மைத்தன்மையே என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி இதை நம்ம பேசியே ஆகணும், இதுல நம்ம தான் முதல்ல இருக்கணும்னு நிறைய பேர் இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாம மிஸ்லீடிங்கான நிறைய வார்த்தைகளை பேசிட்டு இருக்காங்க. கவின் ஆணவ படுகொலையோட கேஸ்ல முக்கியமான ஒரு விஷயம், அந்த பொண்ணு தான் கவினை காதலிக்கவே இல்லைங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா ஒரு நியூஸ் பேப்பர் கட் பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஃபேக். அந்த பொண்ணோட சூழ்நிலை என்ன, இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. பட் இந்த நியூஸ் பேப்பர் கட் மூலியமா நம்ம நிறைய பேர் இல்லாத நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். நேத்து வரைக்கும் கூட அவங்க விசாரணையில தான் இருந்திருக்காங்க. வெளியில வந்து இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் அவங்க இன்ஸ்டால பார்த்தாங்க அப்படின்னா அவங்களோட நேமும் அவங்களோட முகமும் இவ்வளவு நெகட்டிவா ஃப்ரேம் ஆயிருக்குங்கிற மாதிரி அவங்க மைண்ட்ல பிக்ஸ் ஆச்சுன்னா அந்த பொண்ணும் பாவம் தற்கொலை பண்ணிடுச்சுன்னா நீங்க எல்லாம் என்னடா பண்ணுவீங்க? ஏன்னா ஒரு உசுரை இழந்துட்டோம். இப்படி பேசி பேசி இன்னும் 2 உசுரையும் காவ கொடுக்காம இருப்போம். இது மட்டும் இல்ல, கவின் இறந்துட்டாரு தான். ஆனா எந்த அளவுக்கு கவினை பத்தியும் கவினோட குடும்பத்தை பத்தியும் யோசிச்சு நம்ம வருத்தப்படணுமோ அதே மாதிரி சுர்ஜித்தோட நிலைமையை நினைச்சு வருத்தப்படணும். ஒரு நியூஸ் சேனல்ல கேட்டேன்,